ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் யர் ஆஸ்காதி. இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல ப்ராப்ளம் ஆஃப் தி டே 3558 நம்பர் ஆஃப் வேஸ் டு அசைன் எட்ஜ் வெயிட்ஸ் 1 இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்ஜஸ்னு ஒரு 2D அரே இருக்கு. இந்த 2D அரேல யூஐவிஐ யூஐவிஐனா ஒவ்வொரு நோடா கொடுத்துருக்காங்க. யூஐ வந்து 1 அண்ட் விஐ வந்து 2 அப்படின்னு ஒரு நோடுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு எட்ஜ் இருக்கு, அதாவது ஒரு கனெக்ஷன் லைன் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அதோட வெயிட்டை வந்து நம்ம எப்படி அசைன் பண்ணணும், அதுக்கு வந்து என்னென்ன பாசிபிள் வேஸ்லாம் இருக்கு, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து எப்படி இதுக்கு வெயிட் அசைன் பண்ணோம் அப்படின்னா எய்தர் 1ன்னு அசைன் பண்ணலாம், அப்படி இல்லைனா 2ன்னு அசைன் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து டோட்டலாக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த எல்லா எட்ஜஸோட வெயிட்டையும் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட அந்த எட்ஜ் வெயிட் வந்து ஆட் நம்பர்ல வரணும். அதாவது இப்போ வந்து இங்கே ஒரே ஒரு எட்ஜ் ஊற்றிருக்காங்களா, ஸோ இதில் வந்து நம்ம எய்தர் 1 அண்ட் 2 1ன்னு ஸ்டோர் பண்ணலாம், அப்படின்னா 2ன்னு இதோட வெயிட்டை வந்து ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இதோட டோட்டல் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆடாக இருக்கணும். இது வந்து எப்போ ஆடாக இருக்கும் அப்படின்னா 1ன்னு ஒரு வேல்யூவை இந்த எட்ஜுக்கு அசைன் பண்ண எனக்கு ஆடுன்னு வரும். சப்போஸ் நம்ம எடுக்கிற ஆன்சரோட வேல்யூ வந்து லார்ஜராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மாடியூலோ போட்டுக்கலாம். என்னென்னு மாடியூலோ போடணும் அப்படின்னா 10⁻9 + 7 அப்படின்னு ஒரு மாடியூலை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதாவது அதோட ரிமைண்டர் எடுத்து நம்ம ஆன்சராக கொடுத்துக்கலாம் பெரிய வேல்யூ வந்துச்சு அப்படின்னா. ஸோ எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்ஜஸ் அண்ட் அது வந்து 1 2 வெறும் ஒரே ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 1 வந்து ஒரு நோடு, 2 வந்து ஒரு நோடு. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் கனெக்ஷன் அதுதான் அந்த எட்ஜ். இதுக்கு வந்து என்னன்னு நம்ம வெயிட் கொடுத்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து ஆடாக வரும். அப்படின்னா 1ன்னு வெயிட் கொடுத்தா இதோட வேல்யூ ஆடுன்னு வரும். அண்ட் எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கு? ஒரே ஒரு பாசிபிள் வே தான் இருக்கு. ஏன்னா 1 மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும், 2ன்னு தர முடியாது, நம்மளால கொடுத்தா ஈவன் ஆகிரும். எக்ஸாம்பிள் 2ல வந்து நமக்கு எட்ஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு ஒரு நோடு அண்ட் அது வந்து 2 கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஸோ அது ஒரு எட்ஜு. அப்புறம் 1ன்னு ஒரு நோடு 3 கூட கனெக்ஷன் இருக்கு, அது ஒரு எட்ஜு. அப்புறம் 3ன்னு ஒரு நோடு 4ன்னு ஒரு விஷயத்து கூட கனெக்ஷன் இருக்கு, 4ன்னு ஒரு நோட கனெக்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ 3ன்னு ஒரு நோடு, மறுபடியும் 5ன்னு ஒரு நோடு கூட கனெக்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம 1ல இருந்து இந்த கடைசி லெவலான 4 இல்லைனா 5 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயம் வரைக்கும் நம்ம கனெக்ஷன் போட்டுக்கலாம், அதாவது இந்த எட்ஜஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம இப்போ வேல்யூஸ் அசைன் பண்ணோம். இந்த இந்த எட்ஜில் வேல்யூ அசைன் பண்ணோம், அப்படின்னா இந்த எட்ஜ் அசைன் பண்ணோம், அப்படின்னா இந்த எட்ஜ் அசைன் பண்ணோம். ஒரு 2 எட்ஜஸில் வந்து நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணுறோம். வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணிவிட்டு அதோட டோட்டல் காஸ்ட் எடுத்து பார்த்தா போனால் நமக்கு வந்து ஆட் வேல்யூ வரணும். ஸோ இந்த ஆட் வேல்யூவை வர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அவுட்புட்டாக தரணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து 1 ஆர் 2ன்னு அசைன் பண்ணலாம், இதுக்கு வந்து 1 ஆர் 2ன்னு அசைன் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு கடைசியாக வேல்யூ வந்து ஆட் வேல்யூவாக வரணும். இப்போ இந்த இடத்துல 1ன்னு அசைன் பண்ணிட்டு இந்த இடத்துல 1ன்னு அசைன் பண்ணால் ஈவன் வேல்யூன்னு வரும் 2. இதுவே இந்த இடத்துல 2ன்னு கொடுத்து இந்த இடத்துல 1ன்னு கொடுத்தனா 3ன்னு இது வந்து டோட்டல் ஆக்கணும் அப்படின்னா 3ன்னு வந்துடும். அண்ட் அது வந்து ஒரு ஆட் வேல்யூ, ஸோ ஒரு பாசிபிள் வே. அதுக்கப்புறம் இங்கே வந்து 1ன்னு அசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து 2ன்னு அசைன் பண்ணேன் அப்படின்னா அதோட டோட்டல் காஸ்ட்டும் 3, ஸோ அது ஒரு பாசிபிள் வே. இது அதுக்கப்புறம் இங்கே 2ன்னு அசைன் பண்ணி இங்கே 2ன்னு அசைன் பண்ணேன் அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டு வந்து 4, ஸோ அதை எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது வந்து ஈவன் நம்பரு. இப்போ நம்மளுக்கு வந்து ஆட் பாசிபிள் வேஸ் வந்து எத்தனை இருக்குது? 2 பாசிபிள் வேஸ். பட் டோட்டலாக எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் வந்து 2 பாசிபிள் தான் நம்மளுக்கு ஆட் வேல்யூவாக தருது, அதுதான் 1 2 அப்படின்னா 2 1. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம அவுட்புட்டாக தரோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பாசிபிலிட்டிஸை கண்டுபிடிக்கணும். அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து லெவல் பேஸ் பண்ணி மாறும். இப்போ வந்து ஒரே லெவல், அதாவது ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? இதுவே லெவல் 2 அப்படின்னு போனோம்னா இதுக்கு வந்து எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது 1 1ன்னு போய்க்கலாம், 1 2ன்னு போய்க்கலாம், 2 1ன்னு போய்க்கலாம், 2 2 அப்படின்னு போய்க்கலாம். ஸோ இதோட ஆட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லெவல் 3ல வந்து எப்படி இருக்கும்னா மொத்தம் 3 லெவல். ஃபர்ஸ்ட் 1 இங்கே இருக்கும், 2 3 இங்கே இருக்கும், 4 5 இங்கே இருக்கும், அப்புறம் 5 6 இங்கே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக வந்துட்டு இருக்கும். இப்போ மொத்தம் 3 லெவல் இருக்கா? அந்த 3 லெவலுக்கு மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னா 2/3ல வந்து நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் எடுக்கலாம். 2/3 அப்படின்னா மொத்தம் 8 பாசிபிலிட்டிஸ். பட் ஆட் வேல்யூ தான் நமக்கு சமப்பாகி வரணும். அதாவது டோட்டல் காஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட் வேல்யூ வரணும்ல. ஸோ அதோட பாசிபிலிட்டிஸ் எத்தனை இருக்கும்? இதோட பாதியாக 4ல் தான் இருக்கும். அப்படின்னா 8/2 அப்படின்னா நம்மளுக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கும் லெவல் 3ன்னு பார்க்கும்போது. இதுவே லெவல் 2ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ். அப்படின்னா 4/2 என்ன 2. இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட லெவல் -1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இனிஷியலாக வந்து நம்ம 2 பவர் அந்த லெவல் 2 பவர் அந்த எத்தனாவது லெவலில் இருக்குமோ அது வந்து டோட்டல் பாசிபிலிட்டிஸ் எடுத்து அது 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அதாவது ஆட் வேல்யூ வர மாதிரி ஒரு பாசிபிலிட்டி கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த 2 பவர் லெவல் -1 அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி எடுக்கலாம். அதாவது இப்போ லெவல் 3 அப்படின்னா
3 மைனஸ் ஒன் என்ன, 2. ஸோ 2 பவர் 2 4, அப்போனா 4 ஆடு பாசிபிலிட்டிஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். இதுவே லெவல் 2 அப்போனா 2 மைனஸ் ஒன்று அப்போனா 1, 2 பவர் 1 என்ன, 2. ஸோ இந்த பாசிபிலிட்டி. இதுவே லெவல் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா 1 மைனஸ் ஒன்று 0, 2 பவர் 0 என்ன, 1. ஸோ ஆட் பாசிபிலிட்டி 1. இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ஆட் பாசிபிலிட்டிஸை நம்ம எடுத்துட்டாச்சு. பட் இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் லெவல் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. அதாவது என்னோட அண்டர்ரேட்டட் கிராஃபோட லெவல் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்கலாம், செகண்ட் லெவல் ஆக்கலாம், தேர்ட் லெவல் ஆக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் வச்சு கூட வரலாம் நமக்கு இன்புட்டா. இப்போ அதில் மேக்ஸிமம் லெவல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அந்த மேக்ஸிமம் லெவலை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, எய்தர் நம்ம டிஎஃப்எஸ் போகலாம், அப்படின்னா பிஎஃப்எஸ் போகலாம். டிஎஃப்எஸ் வந்து என்னன்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். அதாவது இது ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ஆரம்பிக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக தேடி பார்க்கும், இருக்குதுலேயே எவ்வளோ டீப்பாக போகுது லெஃப்ட் சைடு அப்படின்னு. தேடி முடிச்சுட்டு நம்ம ரைட் சைடு போவோம். அப்படின்னா நம்ம பிஎஃப்எஸ் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து நம்ம பண்ணலாம். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு லெவலாக செக் பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் லெவலில் என்ன நோடு இருக்குது, செகண்ட் லெவலில் என்னென்ன நோடு இருக்குது, தேர்ட் லெவலில் என்னென்ன நோடு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு லெவலாக செக் பண்ணிட்டு வந்து நம்ம அந்த மேக்ஸிமம் லெவலை அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு அட்ஜசன்சி வெக்டர் கிரியேட் பண்ணுறோம். இந்த அட்ஜசன்சி வெக்டர் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு நோடுக்கும் நெய்பர் நோட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்குது. இப்போ வந்து என்னோட நோடு வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்ல, அப்போ தானே அவங்க அந்த நோடுக்கு போக முடியும். ஸோ இதோட நெய்பர் நோட்ஸை வந்து நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா 1ஓட நெய்பர் நோடு என்ன, 2 3ன்னு கிரியேட் பண்ணணும். இந்த அட்ஜசன்சி வெக்டர் நான் கிரியேட் பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு நோடுக்கும் அதோட நெய்பர்ஸ் யாருன்னு ஸ்டோர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நோடுனா அங்கே வந்து 2 3 இருக்கணும். அப்புறம் செகண்ட் நோடுக்கு நெய்பர் யாரு 1, தேர்ட் நோடுக்கு நெய்பர் யாரு 1 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்த்தோட நெய்பர் யாரு 3, 5ஓட நெய்பர் யாரு 3. அந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் அட்ஜசன்சி வெக்டர் கிரியேட் பண்ணி. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கியூவை கிரியேட் பண்ணுறோம். இந்த கியூவில் வந்து என்ன ஸ்டோர் ஆகுது, நோடு, ஒவ்வொரு நோடு அண்ட் அது இருக்கிற லெவல் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் நோடை வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதோட லெவல் என்ன, இது வந்து 0th லெவலில் இருக்கா. ஸோ இந்த இதோட லெவல் வந்து 0 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் இந்த கியூக்குள்ளே. அதுக்கப்புறம் விசிட்டட்னு ஒரு பூலியன் வெக்டர் கிரியேட் பண்ணுறோம். இந்த விசிட்டட்குள்ளே வந்து என்ன வைக்கிறோம் அப்படின்னா, இந்த நோடு வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த விசிட்டட் அரேவை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நோட ஸ்டோர் பண்ணுறோம் அண்ட் அதோட லெவல் 0 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சதோம். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நோட செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட வந்து எடுத்துக்கிறோம். கியூலேருந்து எடுத்துட்டு அதை வந்து விசிட்டட் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்து வச்சிருந்தோம். ஏன்னா இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ அட்ஜசன்சி வெக்டருக்குள்ளே போயிட்டு இந்த நோடுக்கு யார் யாரெல்லாம் நெய்பர் நோட்ஸ்ன்னு பார்க்குறோம். நெய்பர் நோட்ஸ் யாரு 2 இருக்கு, 3 இருக்கு. ஸோ 2 நோடோட லெவல் என்ன அப்படின்னு பார்க்குறோம். 2 நோடோட லெவல் என்ன அப்படின்னா 1. மேக்ஸிமம் இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்போனா ஆல்ரெடி மேக்ஸிமம் லெவலுக்குள்ள 0ன்னு இருக்கும். இப்போ 2 நோடோட லெவல் வந்து 1. 0% 1% செக் பண்ணி மேக்ஸிமம் லெவலுக்குள்ள ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கியூல இருந்து இந்த நோடை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அண்ட் இந்த நோடையும் ரிமூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கியூல இப்போ என்ன இருக்கும், 3 நோடுன்னு ஒரு நோடு இருக்கும். 3 நோடு அதுக்கப்புறம் அதோட லெவலான 1ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து விசிட்டட் அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை வந்து நம்ம அந்த கியூல இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அட்ஜசன்சி வெக்டர்ல இதோட நெய்பர்ஸ் யார் யாருன்னு செக் பண்ணுறோம். இதோட நெய்பர்ஸ் யார் யாரு 4, 1 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் நோடு வந்து நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதை எடுக்க மாட்டோம். ஃபோர்த் நோடு இருக்கு. ஃபோர்த் நோடு அதோட லெவலான 2. அதே மாதிரி ஃபிஃப்த் நோடு அதோட லெவலான 2. இப்போ இதோட லெவல்ஸை வந்து செக் பண்ணுறோம். இதை வந்து விசிட்டட்னு கொடுத்துட்டு ஃபோர்த் நோடை வந்து விசிட்டட்னு கொடுத்துட்டு இதோட லெவல் வந்து 2ல. ஸோ அதை வந்து செக் பண்ணுறோம், இது மேக்ஸிமமாக இருக்கா இல்லை ஆல்ரெடி இருக்கிற லெவல் வந்து மேக்ஸிமமாக இருக்கான்னு. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணுறோம், மேக்ஸ் லெவலை வந்து அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இந்த நோடை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் கியூவில் இருந்து. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் நோடை செக் பண்ணுறோம். ஃபிஃப்த் நோடோட லெவல் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபிஃப்த் நோட லெவல் வந்து மேக்ஸிமம் லெவலா இல்லை அதுக்கு மேலே வேறு ஏதோ லெவலுக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு மேக்ஸ் லெவலை அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணிவிட்டு இதை வந்து விசிட்டட் ஆக்கிட்டு இந்த கியூலேருந்து இதை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன மேக்ஸிமம் லெவல் கிடச்சிட்டு, என்னோட மேக்ஸிமம் லெவல் என்ன 2ன்னு கிடச்சிட்டு. இப்போ இந்த மேக்ஸிமம் லெவலுக்கு வந்து நான் பவர் எடுக்கணும். அந்த பவர் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நார்மலாக பவர் ஃபங்க்ஷன் போட்டு எடுக்கலாம். பட் ஏன் நம்ம அந்த பவர் ஃபங்க்ஷன் போட்டு எடுக்கல அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு 2 பவர் 2 இருந்தால் ஈஸியாக எடுத்துடலாம், 2 பவர் 4 இருந்தால் ஈஸியாக எடுத்துடலாம். இதே 2 பவர் 13, 2 பவர் 14, 2 பவர் 15 அந்த மாதிரி பெரிய வேல்யூ போகும்போது எனக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். மீன்ஸ் என்ன, இப்போ வந்து என்னோட 2 பவர் 14 எடுக்கிறேன்னா நான் 14 டைம்ஸ் ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அதை வந்து ஆன்சராக கொடுக்குற மாதிரி இருக்கும். 14 டைம்ஸ் ஒரு ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எஃபிஷியண்ட்டாக மாற்றலாம். இதை வந்து 14 டைம்ஸ் இந்த ஆப்ரேஷன்ஸை பண்ண விடாமல் இதை விட பாதியாக பண்ண முடியும் நம்மளால். அது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா,
பைனரி எக்ஸ்பொனன்சியேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த பைனரி எக்ஸ்பொனன்சியேஷன்ல நம்ம வந்து இப்போ 2 power 13 ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 power 13 எடுத்துக்கிறேன். என்னோட லெவல் வந்து 13 அண்ட் ஏவோட வேல்யூ 2. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன செக் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கிரேட்டர் தென் 0 செக் பண்றோம். ஏன்னா இந்த வைல் லூப் வந்து 0 ஆகிற வரைக்கும் ரன் ஆகணும். இந்த லெவல் ஆம்பர்சண்ட் 1 அப்படின்னா இப்போ 13ஓட பைனரி வேல்யூ என்ன? 13ஓட பைனரி வேல்யூ 1 1 0 1. அதாவது இது 1, இது 2, இது 4 அண்ட் இது 8. ஓகேவா? இப்போ 8 + 4 என்ன? 12. 12 + 1 13. இதுதான் இதுக்கான பைனரி வேல்யூ. ஸோ ஆம்பர்சண்ட் 1 போட்டு நான் கடைசி வேல்யூ வந்து 1 செக் பண்ணுறேன். இந்த கடைசி பிட் இருக்குல்ல, லாஸ்ட் பிட்டு, இதை வந்து 1 செக் பண்ணுறேன். சப்போஸ் அது 1 இருந்துச்சுன்னா நான் என்னோட ஆன்சரை வந்து ஏ கூட மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்போனா ஆன்சருக்குள்ளே என்ன இருக்கும்? ஆல்ரெடி ஆன்சரோட வேல்யூனா 1. ஸோ இதோட நம்ம 2 வந்து மல்டிப்ளை பண்ணி வைக்கிறோம். 2 வந்து மல்டிப்ளை அப்படின்னு பண்ணி வச்சிருந்தேன். இப்போ ஆன்சரோட வந்து அப்டேட் ஆயிரும் 2. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏவை அப்டேட் பண்ணுறோம். இப்போ நார்மலாக 2 இருக்குல்ல, இப்போ வந்து 2 ஸ்கொயர் ஆயிரும். இந்த ஏக்குள்ள 2 ஸ்கொயர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். நெக்ஸ்ட் லெவல் இந்த டபுள் ஆரோ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குல்ல, இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் பிட்டு இனிஷியலாக நம்ம இந்த பிட்டு செக் பண்ணுவோம், லாஸ்ட் பிட்டுன்னு. இப்போ இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துடுவோம். அதாவது 1101 இருக்குல்ல, இது வந்து 110 மாறிடும். ஸோ 110 என்ன? இது 4 2. இதோட வேல்யூ என்ன? 6. நம்ம ஃபர்ஸ்ட் 13ல ஆரம்பிச்சோம், இப்போ டக்குன்னு 6ன்னு மாறிடுச்சு. அதாவது நம்மளோட பிட்டை சேஞ்ச் பண்ணி இதை வந்து 6ன்னு மாற்றிட்டோம். அப்படியே இந்த ஆப்ரேஷனுக்கு பாதியாக எடுத்துக்குது. இப்போ என்னோட லெவல் வந்து 13 அப்படின்னா நான் நார்மலாக இதை பண்ணும்போது மொத்தம் 13 ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுவே பைனரி எக்ஸ்பெனன்ஷியலில் பண்ணேன் அப்படின்னா இது அப்படியே பாதியாக ஒரு 4 ஆப்ரேஷன்ஸ்லேயே நான் முடிக்கிற மாதிரி இருக்கும். 4 ஆப்ரேஷன்ஸ்லேயே அது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 13க்கு வந்து இந்த லாஸ்ட் பிட் எடுத்துக்கிறோம். அது வந்து 1 செக் பண்ணி ஆன்சர் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுலேருந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பிட்டான 0th பிட்டுக்கு போகிறோம். அதாவது 110. இதை வந்து நம்ம ஆக்சுவல் வேல்யூவாக எடுத்தோம் அப்படின்னா 6ன்னு எனக்கு வந்துடும். 13ல் பாதியான 6. ஸோ அப்படியே பாதியாக நம்ம இதை கட் பண்ணுறோம் இந்த ஆப்ரேஷன்ஸை. ஸோ இதோட லாஸ்ட் பிட்டை வந்து செக் பண்ணுறோம். இப்போ லெவல் ஆம்பர்சண்ட் 1 வச்சு கடைசி பிட்டு வந்து 1 செக் பண்ணுறேன். அப்படி இல்லை, இது ஆல்ரெடி நம்ம வந்து 2 ஸ்கொயர் அப்படின்னு அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளோட ஏ வேல்யூவை. இப்போ அது வந்து 2 power 4ன்னு மாறிட்டோம். 2 power 4னா என்ன? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. மொத்தம் 16 வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் நம்மளோட லெவலில் வந்து அடுத்த பிட்டுக்கு கொண்டு போகிறோம். அடுத்த பிட் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பிட்டுக்கு வந்து வந்துடும். 0லேருந்து ஃபர்ஸ்ட் பிட்டுக்கு வந்துடும். அப்போனா என்ன? 11 3ன்னு அர்த்தம். இது வந்து 2, இது வந்து 1. ஸோ 3. இப்போ இந்த 3யோட கடைசி பிட் என்ன? 1 வருதுனால 2 power 4 வந்து ஆல்ரெடி இருக்கிற 2ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ரெடி ஆன்சரில் வந்து 2ன்னு இருக்கும். ஸோ அதோட இந்த 2 power 4 மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆன்சரை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து பாதியாக்குறேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? 6ன்னு இருந்துச்சா? இப்போ 6ஓட பாதியான 3. ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணி 3ன்னு எடுத்தோம். இப்போ இதில் பாதியான 1ன்னு எடுக்கிறோம். 1ன்னா இப்போ 11 இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட் 1ன்னு மாறிடும். இதோட கடைசி பிட் என்ன? 1. நம்மளோட 2ம் 2 power 6ன்னு அப்டேட் ஆகியிருக்கும். ஸோ 2 power 6 into 2 power 4 into 2. இதெல்லாம் நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் வரும். அது 2 power 4னா என்ன? 16. 16 into 2, 16 into 2 32. 32 into 2 power 6. அப்போனா நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ஆன்சர் வந்து அப்டேட் ஆகிரும். அண்ட் அந்த ஆன்சரை வந்து நம்ம ரிட்டன் கொடுத்துருந்தோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம லெவலில் வந்து குறைச்சோம் அப்படின்னா இதுக்கு மேலே எந்த ஒரு பிட்டும் இல்லை இந்த இடத்துல நம்ம தேடுறதுக்கு. வெறும் 1 தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா 0ன்னு வந்துடும். அந்த வைல் லூப்பும் கட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி தான் இன்டீஜர் mod is equal to 1e9 plus 7. இது வந்து என்ன போனால் 10 power 9 plus 7. ஏன்னா நம்மளோட ஆன்சர் வந்து நல்லா பெரிய வேல்யூவாக வரும்ல. ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மாடியூலோ போட்டுருக்கலாம். இந்த 10 power 9 plus 7 வச்சு மாடியூலோ பண்ணிக்கலாம். அதாவது அந்த ரிமைண்டரை வந்து ஆன்சராக கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து பைனரி எக்ஸ்பெனன்சியேஷனை இங்கே பண்ணுறோம். அண்டு இதெல்லாம் மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அட்ஜசன்ட் வெக்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். அட்ஜசன்ட் வெக்டரில் தான் ஒவ்வொரு நோடும் அதுக்கான நெய்பர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ எட்ஜஸை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எட்ஜஸ் அரேலேருந்து ஒவ்வொரு எட்ஜாக நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொரு எட்ஜாக எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நோட்ஸாக எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நோடு என்ன? யூன்னு எடுப்போம். அண்ட் அதுக்கடுத்து வரதை வீன்னு எடுப்போம். அதான் எட்ஜ் ஆஃப் 0. எட்ஜ் ஆஃப் 0னா 0th இண்டெக்ஸில் இருக்கிற எட்ஜு. அதுலேருந்து
u எடுக்கிறோம் அண்ட் 1லேருந்து vன்னு எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம அந்த அட்ஜசன்ட் வெக்டருக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணுறோம். யூக்கு வந்து இதெல்லாம் நெய்பர்ஸ் அப்படின்னு. v தான் யூவோட நெய்பர். அதாவது u வந்து இப்போ 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ அட்ஜசன்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற அட்ஜசன்ட்டுக்கு வந்து யார் யாரெல்லாம் நெய்பர்ஸ் அப்படின்னா v வந்து என்ன 2. அதே மாதிரி vக்கு யார் யாரெல்லாம் நெய்பர்ஸு u. v வந்து என்ன 2க்குள்ள வந்து நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணுறோம். செகண்ட் இண்டெக்ஸ்க்குள்ள வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். 1 தான் இதோட நெய்பர் அப்படின்னு. இந்த அட்ஜசன்ட் வெக்டரை பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கியூவை கிரியேட் பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி கியூ வந்து என்ன ஒரு பேர் இன்டீஜர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது ஒரு நோடு, அதுக்கப்புறம் அந்த நோடோட லெவல் அது வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 0th லெவலா, ஃபர்ஸ்ட் லெவலா, செகண்ட் லெவலா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விசிட்டட் அரேவும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். இனிஷியலாக இந்த விசிட்டட் அரேக்கு வந்து சைஸ் வந்து என்ன சேம், இந்த எட்ஜோட சைஸ் +1 இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபால்ஸில் இருக்கணும் எல்லாமே. ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நோடையும் விசிட் பண்ணலை. ஸோ எல்லாத்தையும் இனிஷியலாக ஃபால்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபால்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கியூக்குள்ளே ஃபஸ்ட்டு நோடை வந்து புஷ் பண்ணுறேன் அண்ட் அதோட லெவல் என்ன 0th லெவல் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் விசிட்டட் அந்த ஃபஸ்ட்டு நோடை வந்து விசிட்டட் அப்படின்னு ட்ரூ கொடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் லெவல் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுவோம். செட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு வைல் லூப் ரன் பண்ணுறோம். இந்த வைல் லூப் வந்து எத்தனை வாட்டி ரன் ஆகணும் அப்படின்னா, இந்த கியூ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இது எம்டி ஆகிற வரைக்கும் இந்த வைல் லூப் ரன் ஆகணும். ரன் ஆகி ஃபஸ்ட்டு இந்த கியூக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம எடுக்கிறோம். நோடு லெவல் அப்படின்னு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த வந்து கியூலேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ வந்து அந்த நோடோ அதோட லெவலும் வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும்ல. ஸோ நம்ம வந்து செக் பண்ணுறோம் மேக்ஸிமம் லெவலாக இது அப்படின்னு செக் பண்ணுறோம். மேக்ஸிமம் லெவலான்னு செக் பண்ணி மேக்ஸிமம் லெவலை வந்து அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த நோடோட நெய்பர்ஸ் எடுக்கணும். நோடோட நெய்பர்ஸ் எப்படி எடுப்போம்? அட்ஜசன்ட் வெக்டார்லேருந்து ஒவ்வொன்றா எடுப்போம்ல. ஸோ அதுக்காக இந்த ஃபார் ஈச் லூப் போட்டு அந்த நோடோட நெய்பர்ஸ் யார் அப்படின்னு அட்ஜசன்ட் நோடு போட்டு ஒவ்வொன்றா எடுக்கிறேன். எடுத்து அது வந்து விசிட்டடான்னு செக் பண்ணுறேன். விசிட்டட் அரேல இனிஷியலாக எல்லாமே ஃபால்ஸ்ன்னு இருக்கும் நோடு 1 தவிர. ஸோ விசிட்டட் அரேயை வந்து செக் பண்ணுறோம். இது வந்து ஃபால்ஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு. இந்த நோடை வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு. சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நான் அந்த நோடை வந்து செக் பண்ண மாட்டேன். அதாவது கியூக்குள்ளே வந்து புஷ் பண்ண மாட்டேன். இதே இந்த நோடை வந்து நான் விசிட் பண்ணல அப்படின்னா விசிட்டடை வந்து நான் ட்ரூன்னு கொடுத்துருவேன். அதாவது இப்போ வந்து நம்ம விசிட் பண்ணிட்டோம்ல, ஸோ அந்த நோடை வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டு அதை வந்து நான் கியூக்குள்ளே புஷ் பண்ணிடுவேன். என்னென்னு புஷ் பண்ணோன்னா அந்த நோடு, அதுக்கப்புறம் அந்த நோடோட லெவல், அந்த லெவல் என்ன 0th லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அப்படின்னு ஒவ்வொரு லெவலாக ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக மேக்ஸ் லெவல் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த மேக்ஸிமம் லெவலை வந்து பவர் 2⁻−1 அப்படின்னு நம்ம வந்து ஃபங்க்ஷனில் கொடுக்குறோம். இந்த பைனரி எக்ஸ்பொனன்சியேஷனில் தான் நம்ம வந்து ஃபைனலாக ஆன்சர் எடுத்து ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி நிறைய டிஎஸ்ஐ கண்டென்ட்ஸ், அதுக்கப்புறம் டெக் ரிலேட்டட், எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வேறு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு. திஸ் இஸ் யுவர் ஆஸ்க் ஆதி, சைனிங் ஆஃப்.